ஹே ஹாய், இன்னைக்கு ஒன் மோர் வெனு செட்டப் தான் பார்க்க வரும். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 5 kgயில் கேட்டிருக்காங்க. ஸ்பேசரோடு சேர்த்து 4 டயராக வரும். இது காலையில் ஏஞ்சி ஃபைனல் கோட்லாம் கொடுத்துட்டு இப்போ ஸ்டாகிங் பண்ணிட்டு இருக்கேன். எப்பயுமே வெண்ணுல எடுத்துகிட்டு போய் செட் பண்ணுறதுக்கு முன்னே வீட்லேயும் ஒரு டைம் செட் பண்ணி பார்த்துப்பேன். இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். 2 டயர்ஸ் ஸ்டாக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்பேசரோடு வச்சு எல்லாமே கரெக்டாக இருக்கா, பேக்கிங்க்கு எந்தெந்த திங்ஸ் தேவைன்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோமான்னு க்ராஸ் செக் பண்ணிவிட்டு ஸ்டாகிங் முடிச்சுட்டு இப்போ இது பேக் பண்ணிவிட்டு வெனு கிளம்பணும். இப்போ ஸ்டாகிங் பண்ணி பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. இதில் எதுவுமே நான் டிசைன்ஸ் கொடுக்கல, அங்கே போய் தான் எல்லாமே செட் பண்ணணும். இப்போ பேக்கிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 22 கிலோமீட்டர் டிராவல் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஸ்டாக் பண்ணிக்கினேன். நானும் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மலேஸ்வரம். கேப் புக் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வெனுக்கும் ரீச் ஆகிட்டோம். எல்லாமே அன்பாக்சிங் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பர்த்டே பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் மூமெண்ட் வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்கமிங் ஆஃப்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 7 and 8 கண்டக்ட் பண்ணுறேன். இந்த கிளாஸில் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்பாஞ்ச் சொல்லி தருவேன். சாக்லேட், வெனிலா, ரெட் வெல்வெட். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்பாஞ்ச் வச்சு எப்படி 25 வெரைட்டி ஆஃப் கேக்ஸ் பண்ணதுன்னு சொல்லி கொடுப்பேன். இதில் ப்ரௌனிஸ், குக்கீஸ்மே இன்க்ளூடட் அண்ட் ஐசிங் டெக்னிக், ஃப்ராஸ்டிங் டெக்னிக் இது எல்லாமே கவர் பண்ணுவேன். இது மட்டுமே இல்லை, காஸ்ட் எஃபெக்ட் டூல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அண்ட் நிறைய விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவேன். இன்னமும் இந்த ஆஃப்லைன் கிளாஸ் பற்றி டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாட் நாட் ஒன்று இதுக்காக வெயிட் பண்ணுறீங்க, சீக்கிரமாக ஃபோன் எடுத்து ஸ்லாட் புக் பண்ணிக்காங்க. லிமிடெட் ஸ்லாட்ஸ் வந்து தான் அவைலபிளாக இருக்கும். அண்ட் நானும் கேக் சூப்பராக டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன். பார்க்கறதுக்கே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அங்கே இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் கஸ்டமருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட கேக்கோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. கேக் கட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேக் கட்டிங் பார்க்கறதுக்கே செம கியூட்டா இருந்துச்சு. அந்த பாப்பா சூப்பரா ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கஸ்டமர் கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காத சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.